தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். லவ் ஜிஹாத் இந்த வார்த்தை நம்ம நாட்டுக்கு புதுசு இல்லை, ஆனால் கார்பரேட் ஜிஹாத் புதுசாக இருக்குல்ல. இது போல் டேர்மை யார் வைப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஜேபி தான், அவங்க தான் வச்சுருக்காங்க. பட் அவங்க வச்சுருக்க விஷயம் இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயம். சோஷியல் மீடியா முழுக்க இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்க விஷயம் பார்த்துருப்பீங்களே, டிசிஎஸ் நாஷெக்னு சொல்லிட்டு. பல பேருக்கு அப்படின்னா என்னென்னு புரியாமல் இருந்திருக்கும். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம இந்தியாவில் 1008 பிரச்சனைகள் இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பார்த்தே ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும், பெரிய கம்பெனிஸில் பிபிஓ வேலைக்கு போகணுன்ற மாதிரி கனவு இருக்கலாம். பிபிஓன்றது அடிமட்ட லெவலில் சரி ஓகே நம்மளுக்கு கிடைச்சா போதும், பெரிய ஃபர்மன்ற ஆசையில் போகும். ஆனால் டெக்னாலஜி பேஸ் பண்ண கம்பெனிஸில் பெரிய கனவுல அது எல்லாத்தோட அஸ்திவாரத்தையும் அசைச்சு பார்க்குற மாதிரி தான் டிசிஎஸை பேஸ் பண்ணி ஒன்று நடந்திருக்கேங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இந்தியாவோட எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இருந்தாலும் டிசிஎஸ்க்குன்னு தனி மரியாதை இருக்க தானே செய்யுது. லிட்டரலாக இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஆக்சுவலாக நானும் ஒரு 10 நாள் வரைக்கும் காலேஜ் முடிச்சுட்டு அங்கே போயிருந்தேன். ஐஎல்பி ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. உள்ளே நீங்கள் ரெக்ரூட் பண்ணி சீட்டில் உட்காரக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது போல விஷயம் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், செம்ம அட்மாஸ்பியர். அவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும், ஒழுக்கமாக இருக்கும் குறிப்பாக. ஆனால் அப்பேற்பட்ட ஸ்தாபகம் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ நெகட்டிவாக வரும்போது தான் எனக்கே உள்ளார கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவோட லார்ஜஸ்ட் எம்ப்ளாயருங்க இந்த டிசிஎஸ். இவங்களால எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர். கரெக்டாக சொல்லணும், ஒரு 5,80,000 பேர் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த டிசிஎஸை பேஸ் பண்ணி. இதில் பாதிக்கும் மேலே பெண்கள். எதுக்காக இதை அழுத்தி சொல்கிறேன்னு போக உங்களுக்கே புரியும். இந்த டாடா ஃபேமிலி இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த லெகசியை சுமந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த டிசிஎஸ். ஆக்சுவலாக அந்த டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட டேலண்ட் இருக்குல்ல, அது அடுத்தடுத்த லெவலுக்கு போக அவங்களுக்கான ஹைக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்க அவைல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு தட்டி கொடுப்பாங்க. இந்த டிசிஎஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இதை தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு மரியாதை டிசிஎஸ் மேலே எப்போவுமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த மரியாதை இருக்குல்ல, அதை அசைச்சு பார்க்குற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மகாராஷ்டிராவோட நாசிக் இருக்குல்ல, அங்கே ஒரு டிசிஎஸ் பிரான்ச் ஒன்று இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் வாக்கில் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததா சொல்லிட்டு ஒரு விமன் எம்ப்ளாயி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. பிபிஓவில் வேலை பார்த்துருந்தவங்க இந்த டிசிஎஸில். அந்த கம்ப்ளைண்ட் நடந்தவங்க சொல்கிறாங்க, சார் இது போல் என் கூட சேர்ந்து வேலை பார்க்குற ஒருத்தன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சார். நானும் நம்பி பழகினேன் சார். ஒரு கட்டத்தில் அவன் அவரோட பாலியல் இச்சைக்காக பயன்படுத்திக்கிட்டு என்னை கழட்டி விட்டான். எனக்கு நீதி நியாயம் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சேர்த்தாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இருக்குல்ல, இது சார்ந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொன்னான், ப்ரெஷர் கொடுத்தான். ஏதோ புர்கா போடுறதா இருக்கட்டும், சமைச்சு சாப்பிட்றது கூட நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்க சொன்னால் நான் சைவம் சார் அது இதுன்னு அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஹிந்துக்களுங்க. இந்த விஷயங்கள்லாம் சொன்னது போலீஸார் சரி ஒரு கம்ப்ளைண்ட் தானே அப்படின்னு நினச்சாங்க. அந்த கலிகா நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி நடக்கும் பார்த்தீங்களா, அது போல் விஷயமா இருக்கும் தான் நினச்சாங்க. எப்போ பிப்ரவரி மாதம் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு ஃபைல் பண்ண விஷயம் அந்த கம்பெனியில் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிய வந்துட்டுருக்கு. மற்ற பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அப்போ தான் வெளியே வருது வெளிச்சத்துக்கு இந்த விஷயம். ஒரு 8 பெண்கள், இந்த 8 பேர் எம்ப்ளாயிஸ் ஓகேவாங்க, 8 பேரும் கிளம்பி வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேறு கம்பெனிக்குள்ளே நடக்கிறது கம்பெனிக்குள்ளேயே முடிஞ்சிடணும். ஆனால் வெளியே வருதுனாக்கா கம்பெனிக்குள்ளே ஆக்ஷன் எடுக்க வேண்டியவங்க எடுக்கலாம்னு அர்த்தம். இதான் எங்கள் கிளியர் கட்டாக புரியுது. அந்த 8 பொண்ணுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதில் என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இங்கே எங்களுக்கு பாலியல் ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் உள்ள ப்ரெஷர் பண்ணப்பட்டதா சொல்கிறாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மார்க்கம் சார்ந்தான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க நிர்பந்திக்கிறாங்களாம். இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது ஏதோ வாரங்கள் கணக்கில் மாதங்கள் கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில் நடந்துட்டுருக்கான் இந்த கொடுமை அங்கே. இதுலேயும் குறிப்பாக கடந்த 2022 ஜூலையில் ஆரம்பிச்சு கடந்த மார்ச் மாதம் வரைக்கும், இந்த வருஷம் கடந்த மார்ச் மாதம் வரைக்குமே இது போல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அவங்க தப்பாக ஒரு மாதிரி தொடுறது, பெண்களை தொடக்கூடிய இடத்துல தொடுறதா இருக்கட்டும், ஸ்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் சில விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும், மார்க்கம் சார்ந்து இதை தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ப்ரெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் இதே சொன்னாங்களா, அடுத்து இதோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாறி இருக்கு. இந்த ஹெச்ஆர்ஸ் இருக்காங்களே, இவங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே முறையிட்டோங்க, எங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து ஹெச்ஆர் கிட்ட தான் போய் சொல்லுவோம், ஆனால் அவங்களே காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க, இந்த விஷயத்தை எஸ்கலேட்டே பண்ண மாட்டாங்கன்னு இவங்க சொல்லிட்டாங்க.
இந்த கம்ப்ளைண்ட், இந்த ஹெச்ஆர்ன்ற வார்த்தையை போலீஸ் பார்த்துட்டாங்களா, ஏம்மா நீங்கள் புகாரை கொடுக்க வேண்டியது அவங்கக்கிட்ட, அவங்களே இதை கேர் பண்ணல அப்படின்னா அப்போ அவங்களால யாரா பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெச்ஆர் தான் முக்கியமான பெருந்தலை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். போக ஒட்டுமொத்தமாக 9 எஃப்ஐஆர்ஸை போலீஸார் ஃபைல் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஏன்னா முதல்ல ஏதோ ஒரு கிரைம்னு பார்த்தா எங்கெங்கே போக ஆரம்பிச்சிருச்சா, ஸோ பெரிய விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விமன் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, சில பேர் இதே டிசிஎஸ் கம்பெனிக்குள்ளே வேலைக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன் சொல்லுவோம்ல, அதுமாரி இவங்க வேலைக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணுற வேலையில் ஆரம்பிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் வரைக்கும் அவங்க மேலே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட் செக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கோம் டிசிஎஸ். அதையும் தாண்டி போலீஸ் உள்ளே போயிருக்காங்கன்னா இவங்க நல்லா யோசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ போயாச்சா, போன இவங்க சில வாரங்கள் வரைக்கும் அங்கே வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அண்டர் கவரில் போகிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக இவங்க தெரிஞ்சு மேலே ரிப்போர்ட் பண்ணோம்ல, ரிப்போர்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அங்கே என்னென்ன நடக்குது, எப்படி அந்த அட்மாஸ்பியருக்கு சிஸ்டம் எப்படி இருக்குன்னு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இந்த துரந்தரில் பார்த்துருப்பீங்களா ஸ்பையை, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் டிசிஎஸ்குள்ளே இவங்க ஸ்பை மாதிரி போயிருக்காங்க. இந்த போலீஸ் அண்டர் கவரில் பார்த்தீங்கன்னா பல விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சல முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை குடும்பங்கள்லேருந்து நிறைய பெண்கள் வேலைக்குன்னு வருவாங்கள்ல, டிசிஎஸ் மாதிரி கம்பெனியில் வேலைக்கு எடுத்தலாம் பெரிய கனவாச்சு பல பேருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ டிசிஎஸ்லாம் ஒருத்தவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க பிபிஓ சார்ந்து அப்படின்னா, அங்கே இருக்கிற போஸ்டிங் ஒட்டு மொத்தமாக ஒரு 100 போஸ்டிங் இருக்குன்னு வைங்க. அதுக்கு எக்ஸாம் எழுத எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? எக்ஸாமுங்க 3 ரவுண்டாக நடக்கும். அதெல்லாம் நாங்கள் அப்போ கிளியர் பண்ணோம். ஒரு ஸ்டேஜுக்கும் வருவாங்க, 1000 கணக்கில் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எழுதுவாங்க, செலக்ட் ஆகிறவங்க பேர் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் நடக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூலாம் நடக்கும். இப்படி ஒரு நாளில் மட்டும் 1000கணக்கான பேர் வந்து அட்டன் பண்ணிட்டு போவாங்க. அதில் ஒரு 90-100 பேரும் செலக்ட் ஆவாங்க ஃபைனலாக. அப்படி நடக்கும். இதை தான் சொன்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதுமாரி இந்த கனவுகளோட வர பெண்கள் இருக்காங்களே, 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். அவங்க வேலை கிடைச்சா போதும் சார், எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறேன், வேலை கிடைச்சா போதுன்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஹார்ட் ஹிட் பண்ணி கடைசி வரைக்கும் போயிடுவாங்க. அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் நினைக்கிறேன்? ஆரம்பத்தில் 18,000 ரூபாயிலிருந்து ஒரு 25,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இந்த சம்பளம் கிடைச்சிச்சுன்னா அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே இருக்க சில பேர் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கானுங்களா. இந்த விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா, ஒரு 8 பேர் மேலே குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணப்படுது. அதில் 6 பேர் ஆண்கள், 2 பெண்களும் இருக்காங்க டிசிஎஸ்குள்ளே. அவனுங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அன்சாரி, ஷஃபி ஷேக்கு, ஷாருக் குரேஷி, ரசா மேமோன், தௌசப் ஃபத்தார், தானிஷ் ஷேக். என்ன ப்ரோ ஃபுல்லாக இஸ்லாம் சார்ந்த பேராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கேஸ் அப்படி தான் போயிட்டுருக்குங்க. எதுவுமே நம்ம ஓப்பனாக தான் சொல்லுவோம், மறைக்க மாட்டோம். இஸ்லாமியர்கள் சார்ந்து வெறுப்புணர்வு கக்கப்படுதுன்னா முதல்ல நம்ம அதை எதிர்த்து பேசுவோம். இன்னொரு விஷயம் நடக்குதுனாலும் அதே நம்ம பேரெல்லாம் சொல்லி தான் ஆகணும். இங்கே அஸ்வின் சின்னானின்னு இவங்களும் உள்ளே வராங்க. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துருச்சுல, அமைச்சர்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் இதில் பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ்வளோ பெருசு டிசிஎஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சம்மந்தப்பட்ட டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல, கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க இது போல் விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் 0 டாலரன்ஸ் பாலிசி தாங்க கடைபிடிப்போம், விடவே மாட்டோம், யாரையும் பரிதாபமே பார்க்க மாட்டோம். இப்படி ஒரு விஷயத்தில் சிக்கிறாங்கன்னா உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருவோம். எங்களோட ஸ்தாபகத்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பிளேஸில் சேஃப்டியை நாங்கள் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து பார்ப்போம். அண்ட் ரொம்ப நல்லாவே அட்மாஸ்பியர் வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. உண்மைதான் மக்களே, நான் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கேன், உண்மைதான். ஆக்சுவலாக அந்த நாசிக்கில் நடந்த விஷயம் இருக்குல்ல, இது எங்கள் கவனத்துக்கு வந்ததுமே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சம்மந்தப்பட்டவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. இதை அவங்க அப்பயே பண்ணியிருந்தா விஷயம் வெளியே வந்திருக்காது. நல்ல வேளை அப்பயே அவங்க பண்ணல, அதனால தான் உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அவங்கெல்லாம் இப்போ என்கொயரியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுறோங்க. இல்லை நாங்கள் பேக் அடிக்கல, ஒன்றுமே இல்லை, ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, விசாரணைக்கு நாங்கள் ஃபுல்லாக ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகரன் அவர்கள் இப்போ இவரை பல தேசிய ஊடகங்களும் டார்கெட் பண்ணி டிபேட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சந்திரசேகரன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதாதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாடா சன்ஸ் இருக்குல்ல, அதோட சேர்மனே இவர் தான். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க இது போல் விவகாரங்கள்லாம் அட்மோஸ்ட் சீரியஸ்னஸோடு நாங்கள் பார்ப்போம், இதை ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் கடந்தெல்லாம் போயிட மாட்டோம். ஏற்கனவே சில ஆக்ஷன்ஸ் இனிஷியேட் பண்ணப்பட்டதாக சொல்கிறாரு. பண்ணப்பட்டுச்சுன்னா அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது. ஆக்சுவலாக ஸ்தாபகம் சார்ந்த ஒரு விஷயம்னால குட்விலுக்காக இது போல் ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. சொல்லுங்க, ரைட்டு. தரோ இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, இந்த இஷ்யூவில் தரோவான இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக நடக்குது. போலீஸ் சைடில் பண்ணுறாங்க, எங்கள் சைட்லையும் பண்ணுறோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ ஜஸ்ட்டு லைட்டாக தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தோண்ட எவ்வளோ பூதங்கள் கிளம்புன்னு தெரிய வரும். இந்த எம்ப்ளாயிஸ்க்கான யூனியன் இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இது போல் பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் டிசிஎஸ் முழுக்க இந்தியாவில் இருக்க எல்லா பிரான்ச்சும் சேர்த்து சொல்கிறாங்க, முழுக்க எவ்வளோ இது வரைக்கும் எக்ஸாமின் பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை மேலே இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அதில் எது ஃபேக்கான குற்றச்சாட்டு எது உண்மையான குற்றச்சாட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
டிசிஎஸ் முழுக்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஐடி எம்ப்ளாயிஸ் பாடி இருக்குல்ல, அவங்க நம்ம மத்திய லேபர் மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. ஏங்க எங்களுக்கு ஏதோ டிசிஎஸ் மட்டும் தெரியல, நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல இந்த வகையில், இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இருக்குன்னு நிறைய பேர் ஃபாலோ ஆகுறாங்களே, நிறைய கம்பெனிஸ் இந்தியாவை பயங்கரமாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்காங்களா மேலே சர்வதேச அரங்கில். அந்த எல்லா கம்பெனிஸ் தான் நம்ம சர்வலன்ஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க. என்ன அந்த கம்பெனிஸில் இது போல விஷயங்கள் நடந்திருக்கான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணுமேனு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லெட்டர் மூலமாக. இது விழிப்புணர்வுக்கான நேரம். இதில் பார்த்தீங்கன்னா POSH, அதாவது போஷன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட் பேட்டர்ன். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே பல பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக இதை ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுங்க மக்களே. இதுக்கும் இந்த டிசிஎஸ் விவகாரத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. என்னன்னா, இந்த பாலியல் சார்ந்த அத்துமீறல்கள் இருக்குல்ல வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 இதை கொண்டு வந்தாங்க. இதை பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் போஸ்ட் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எப்படி இந்த கம்ப்ளைண்ட் மூவ் ஆகும் அப்படின்னா, இந்த ICC இருக்குல்ல, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபேர்ம்லேயே அங்கே நீங்கள் ரிட்டனில் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால். ஆக்சுவலாக அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வருஷக்கணக்கில் தாழ்த்திலாம் கொடுக்கக்கூடாது, தாமதப்படுத்திலாம். இப்போ ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்குதுன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அதிகபட்சம் நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாகணும் இந்த ICCக்கு. அப்படி இல்லையா, ஒரு சில ஜஸ்டிஃபையபிள் ரீசன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் காரணமாக வச்சு இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பொருந்தாது, சில ஜஸ்டிஃபைலாம் தான் வார்த்தையை பயன்படுத்தினா அங்கே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த போஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயிலே சென்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஆன்லைனில் ஷீ பாக்ஸ் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஃபுல்லாக இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக சம்மந்தப்பட்ட பாதிக்கப்படுறதா கருதப்படுற அந்த பெண்ணும், அப்படி இல்லைன்னா அவங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத சூழல் இருக்கும்போது அவங்களோட லீகல் ஹேர் இருப்பாங்களே அவங்க கொடுக்கலாம், இல்லைனா லீகல் பர்சன் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம். ரைட்டு, எப்படி இந்த போஸ்ட் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது இதை பற்றி சொல்லிடுறேன். முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணணுங்க. அதில் ஃபுல்லாக டேட்டு, டைமு, பெயர்கள் இது எல்லாமே குறிப்பிட்டிருக்கணும். ரெண்டாவது, எவிடன்ஸை கேதர் பண்ணணும். இது சம்மந்தமான இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், அதுவாக எது வேணாலும் இருக்கலாம், இமெயில்ஸ், மெசேஜஸ், அப்புறம் இந்த விட்னஸஸ் யாரா இருக்காங்கன்னா அவங்களோட பெயர்கள் இருக்கணும். மூணாவதாக சப்மிஷன். எப்படி நடக்கணும்னா அந்த சப்மிஷனு, இந்த ICC இருக்குல்ல அவங்கக்கிட்ட 6 காப்பீஸ் வரைக்கும் நாம் சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைனா இமெயிலில் நீங்கள் அனுப்பலாம். இந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் இருக்காங்களே, தலைமை அதிகாரின்னு சொல்லிட்டு, அவங்களை இனிமேல் இமெயிலில் அனுப்பிச்சி விட்டுடலாம். இல்லை கடைசியாக அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த புகார் கொடுக்குறவங்களால புகார் கொடுக்க முடியாத சூழலில் இருக்காங்கன்ற விஷயம் இந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்தில் நீங்களாக போய் நீதி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதையும் இங்கே அஷ்யூர் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல என்கொயரியை இனிஷியேட் பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த கமிட்டி இருக்குல்ல ஃபேர்மில், அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண அடுத்த 7 நாட்களுக்குள்ளேயே என்கொயரியை ஆரம்பிச்சிடணும். ரெண்டாவது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இது என்னென்னா, இந்த ஒரு விவகாரம் சம்மந்தப்பட்டவங்க பேர் எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது. இதை அவங்க பொத்தி பாதுகாக்கணும். இந்த போக்சோ ஆக்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, அது சார்ந்த வழக்கில் எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருப்பாங்க, விஷயம் வெளியே வராமல் அந்த அளவு ஃபுல்லாக இவங்க இதில் கொண்டு போகணும். மூணாவதாக டைம் ஃப்ரேமு. இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ளே எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சிடணும். அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கூடாது. 4வது ஸ்டெப்பு தான் இன்டீரியம் ரிலீஃபு. இது என்னன்னாக்கா, இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே புகார் கொடுத்தவங்க, இவங்களுக்கு டெம்பரவரியாக ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம், லீவு கொடுக்கலாம். அவங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். இதில் அல்டிமேட்டாக ஃபைனல் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் விசாரிச்சாச்சுப்பா, இதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எங்கே கொடுக்கணும், எம்ப்ளாயர்கிட்ட கொடுக்கணும். எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட விஷயம், முதலாளி எம்ப்ளாயர் இருக்காங்களே அங்கே நீங்கள் இந்த மேட்டரை சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட்டாக. நாங்கள் இதெல்லாம் விசாரித்தோம் சார், இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு, இதில் இறுதி முடிவை நீங்கள் எடுங்கன்னு கிட்டத்தட்ட கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் தான் எம்ப்ளாயரை பார்ப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டை பெற்றுக்கிட்ட 60 நாட்களுக்குள்ளே அவர் அடுத்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இப்படி தான் கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் நடக்கும் ஃபுல்லாக. இந்த போஸ்ட் கம்ப்ளைண்ட்டில் கீ பிரின்சிபல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க. ஒன்று, ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. அதாவது என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சக ஒர்க்கர் ஏதோ உன் கூட ஜாலியாக இருந்திருக்கான், 2 பேரும் பிடிச்சதாக இருந்திருக்கீங்க, கடைசியில் நீ பிரச்சனைன்னு சொல்கிற. இப்போ அந்த பையனை கேட்டால் பிரச்சனை இல்லை சார், அங்கே பேசி முடிச்சுப்போன்னு சொல்கிறாப்ல, நீ என்னன்னா அவனை வேல்யூ விட்டு தூக்காதுன்னு சொல்கிற. நான் எப்படிமா இதை பண்ண முடியும், ஓ மேலே தப்பு இருக்குல்ல, ஓ மேலே தப்பு இருக்கலாம், ஓ மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்ட்டு முன்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாமல் தடுக்கிறதுக்காக என்னால் பண்ண முடியும்னு த்ரெட்லாம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணை ரிட்டாலியேட் பண்ணுறேன், பழி தீக்கிறேன், என் கம்பெனியை பற்றி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே போச்சுனாக்கா என்னோட குட்வில் காலி ஆகிடும் என் கம்பெனிக்கு, அதனால் உன்னோட பழி வாங்குறன்ற மாதிரி எந்த வழியும் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதாவது இந்த கமிட்டி இருக்குல்ல, இவங்க இந்த புகாரை கொடுக்குறாங்களே அவங்க பக்கமும் நிற்கணும், முக்கியமாக நிற்கணும். யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் கேட்கணும். ஸோ 2 தரப்பு சார்ந்து இந்த போத் பார்ட்டிஸ் ஹியரிங் இருக்குல்ல, அது ஃபேராக நடக்கணும். இதில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தின பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கப்பா, அதனால் அவன் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்ற கண்ணோட்டத்தில் வந்துடக்கூடாது. இல்லை எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. டிசிஎஸை பார்த்துட்டிங்களே, அப்படியே நம்ம இந்தியாவில் இருக்க என்டையர் கார்ப்பரேட் செக்டார் இருக்குல்ல அதுக்கு வாங்க.
இந்த 2013 எடுத்துக்கிட்டா இந்த பாஷ் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 970% அதிகரிச்சிருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் பதிவானது. அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகாமல் இன்னொன்று சொல்லிடுறேன், ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துறாங்கன்றதுனாலேயே அவங்க கை காட்டுற நபர் குற்றவாளி கிடையாது. காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ, நான் டீ எடுத்துகிட்டு சொல்லி எடுத்துகிட்டு வர மாட்டியா, மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு வந்தா உள்ள கேடு. அதுவும் இல்லாமல் நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், என்னோட அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஸில், நான் உன்னை முச்சு விடுற மாதிரின்னு அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பாங்களே அழுதுகிட்டு ஒரு சிலர் அதிகம் பண்ணியிருக்காங்க. பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து இது போல வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ கொடுக்கறது எல்லாமே கரெக்டான கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாதுங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 10,000க்கும் மேற்பட்ட கேசஸ் இந்த போஸ்ட் லான் அடிப்படையில் இது வரைக்கும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் சொல்கிறேன். இதில் நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிசால்வ் பண்ணப்படவே இல்லை, கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கு. இந்த அதிகப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் எங்கே நம்ம வந்திருக்கு, இந்த டெக் கம்பெனி சொன்ன பாருங்க, அந்த செக்டாரில் தான் இது போல் பாஷ் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக பதிவாயிருக்கு. இப்போ நாம் எல்லாம் ஒரு விஷயம் டிசிஎஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்குன்றதை முதல்ல அட்மிட் பண்ணுங்கள். அதை விட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வெளியிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டு, அதை தயவுசெய்து வெளியிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வருதுன்னும் போது அட்மிட் பண்ணி தான் ஆகணும். இன்டர்னல் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, டிசிஎஸ் வருது, இதுவாக இருக்கட்டும், அங்கே இருக்க ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாம் சார்ந்து ரீவாம் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நம்ம இப்போவும் தவறு திருத்திக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணாக்கா இதுக்கப்புறம் இது போல விஷயங்கள் நடக்கிறத தடுக்க முடியும். அப்படி இப்போ நம்ம அலட்சியமாக விட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏர் இந்தியா விவகாரம் கிராஷ் ஆச்சு ஞாபகம் இருக்கா? அப்போ இதே டாட்டா என்னென்ன விளக்கங்களை கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? சரி, நான் இப்போ எதுவும் சொல்லி காட்ட விரும்பல, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிசிஎஸ் அப்படின்றது இந்தியாவில் வெறும் ஒரு ஃபேம் கிடையாது, எங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய லெகசி அது. இப்போ இந்த கேஸில் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனை பற்றி சொல்கிறதா இருந்தால் 40 சிசிடிவி ஃபுட்டேஜஸை அவங்க எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட பில்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க சிசிடிவி கேமராஸ் அதில் ஃபுல்லாக காட்சிகள் எடுத்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதில் இதுக்கப்புறம் ஏதாவது உண்மைகள் தெரிய வந்து அந்த வழக்கு இன்னும் பெருசாக கூட வெடிக்கலாம். இப்போ பெரிய கொஸ்டின் என்ன தெரியுமா, இது எப்படி இவ்வளோ வருஷமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம்? இந்த கலிக்குள்ளே நடக்கிறது காதல், நான் அந்த கர்மத்தை பற்றிலாம் பேசலை, மத மாற்றம் சார்ந்த சில விஷயங்கள் பெரிய கிரேவ் கன்சர்ன் இங்கே பார்க்கப்படுதுல, இது எப்படி மறைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ வருஷமா? அதுவும் டெக்னாலஜி பேஸ் பண்ண கம்பெனி, இது டிஜிட்டல் ஏரா. அப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் இந்த அளவுக்கு மறைக்க முடியுது அப்படின்னா ஒருவேளை இவனுக்கு த்ரெட் பண்ணியிருக்கானுங்களா, இதை வெளியே சொன்னால் கொண்டுடும் அதுன்ட்டு உள்ள என்னென்ன கதைகளை பண்ணி வச்சிருக்கானுங்களோ. இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படம் சார்ந்து சவுத்தில் யாருக்குமே பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்ப்பா இப்படி வன்மத்தை கக்குறீங்களே இஸ்லாமியர்கள் மேலே அப்படின்ற கோவம் எல்லாருக்கும் இருக்குது. நேரத்தில் ஓரளவுக்கு எல்லாம் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. மத்திய அமைச்சர்கள் எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணாங்கன்னு நான் உனக்கு சொல்லி தெரிய வேணாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட அதை மெய்ப்பிக்கிற மாதிரி சில விஷயம் இப்படி நடக்குதுனாக்கா இப்போ நம்ம எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுப்போம்? இந்த ஒயிட் காலர் ரேடிக்கலைசேஷன் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக டேஞ்சரஸுங்க. எதை விடுவோம், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தான் தொட்டா ஷாக் அடிக்கும். அதில் முக்கியமானது மதங்கள் சார்ந்த விஷயம். இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த டிசிஎஸ் நாஷிக் அப்படின்றது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இதுக்கு கீழே எவ்வளோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த என்டையர் இந்தியாவில் இருக்க கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் எந்த அளவுக்கு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு இதுக்கப்புறம் வெளியே வந்தால் நல்லது. இதை விட்டு இதே இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஃபுல்லாக மூடி மறைச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பிஜேபி லீடர் பாண்டி சஞ்சய் குமார் இவர் என்ன தெரியுமா இந்த விஷயத்தை கிளைம் பண்ணுறாரு, இந்த கேஸை கார்பரேட் ஜிகாதுன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை தான் அது. பிஜேபி இவங்க இது போல் டேர்மை முன்வைக்கிறதுல அடிச்சிக்க முடியாது, அதை இங்கேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வழக்கு சார்ந்து நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் நாட்டோட பேரும் வெளியே வந்துச்சு. பாகிஸ்தான் பல பேர் நினைப்பீங்க, பாகிஸ்தான் கிடையாது, பாகிஸ்தானை சேர்ந்தவரை அவர் கிடையாதுங்க. இது ஃபுல்லாக என்ன நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு அது ஃபுல்லாக ஆத்தென்டிகேட்டாக அவங்க தான் இதில் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனாக்கா நம்ம அதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் இந்த கேஸ் இதுக்கப்புறம் எவ்வளோ எழுதிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.